லைஃப்ல ஒரு டிஸ்கனெக்டடா ஃபீல் பண்ற சக்தி. அண்ட் சாப்பிடும்போது ஐ ஃபீல் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இவங்கள செக் பண்ணும்போது இவங்க ஆக்சுவலா வந்தது ஒபேசிட்டிக்காக. பட் செக் பண்ணும்போது நாங்க கண்டுபிடிச்சது பர்ன் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அவங்க மாட்டிட்டு இருக்காங்க. அந்த பர்ன் அவுட்டுக்கு வந்து சரியான ஒரு கோப்பிங் மெக்கானிசம் இல்லாதனால, அவங்க சாப்பாட வந்து ஒரு பெட்டர் கோப்பிங் மெக்கானிசமா நெனச்சு சாப்பிட ஆரம்பிச்சவங்க, இன்ன வரைக்கும் ஸ்டாப் பண்ண முடியல. ஸோ பாடி வெயிட் ரொம்ப அதிகமாகி 100 கேஜிய கிராஸ் பண்ணும்போது தான் ஷி வேக் அப் அண்ட் ஷி கேம் ஃபார் த செஷன். ஸோ எப்படியாவது நம்ம உடம்பு குறைச்சி ஆகணும் அப்படின்னு தெரப்பிக்கு வந்தாங்க. ஸோ இங்கே நாம பார்க்க போகிறது என்னன்னா, எந்த விதத்தில் நம்மளோட மென்டல் தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸும் நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்தும் கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் தான் இது. இங்கே இந்த வீடியோவில் வந்து நம்ம 3 விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று, வாட் ஆர் த சைன்ஸ் ஆஃப் பர்ன் அவுட், இதுலேருந்து எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணிக்கிறது, அண்ட் 3வது விஷயம், இது நமக்கு வராமல் எப்படி நம்ம தடுக்கிறது அப்படிங்கிற 3 விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ நவ். மை நேம் இஸ் சக்தி. ஐம் a counseling psychologist. Welcome to my channel. பேர்ன் அவுட் அப்படிங்கிறது என்னன்னா, எமோஷனலி, ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி நம்ம ரொம்ப எக்ஸாஸ்டடாக ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ரொம்ப நாள் நம்மளை அழுத்திக்கிட்டே இருக்கிறதுனால. ஸோ நீங்கள் கூட சம்டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, ஒரு கான்ஸ்டன்ட் டிமாண்டுக்குள்ளேயே நம்மளை வச்சுக்கிற மாதிரி. ஸோ பேர்ன் அவுட் வந்து மேக்ஸ் யூ ஃபீல் ஓவர்வெல்ம்ட், ஒரு மாதிரி ட்ரெயின்டாக ஃபீல் பண்ண வைக்கும். அண்ட் அன்ஏபிள் டு கீப் அப், நம்மளை வந்து இட் கேன் ஹர்ட் ஆர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் மேக் ஃபீல் லைக் ஒரு ஹெல்ப்லெஸ், ஒரு ரிசென்ட்ஃபுல்ல, ஒரு ஒரு கசப்பான ஒரு விஷயத்த மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கும் ஒரு ஹெல்ப்லெஸ்ஸாகவும் நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும். இப்போ வாட் ஆர் த சைன்ஸ் ஆஃப் பர்ன் அவுட்னு பார்த்தீங்கன்னா, இந்த காமன் சைன்ஸ் வந்து ஃபெட்டிக், எப்போவுமே ஒரு டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ சாப்பிட்டாலும் டயர்டாக இருக்கும், எவ்வளோ தூங்குனாலும் டயர்டாக இருக்கும். சில பேருக்கு தூக்கமே வராது, இன்சோம்னியா இருக்கும். சில பேருக்கு ஃபர்கெட்ஃபுல்னஸ், எங்கே எந்த பொருளை வச்சோங்கிற மறந்து போயிடும், எவ்வளோ படித்தாலும் மறந்து போயிடும். ஸோ அந்த ஃபர்கெட்ஃபுல்னஸ், நினைவாற்றல் வந்து குறைஞ்சு போயிடும். சில பேருக்கு ஹெட் ஏக் இருக்கும், சில பேருக்கு வந்து ஸ்டொமக் இஷ்யூஸ் இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்கும், ஒழுங்காக டைஜஷன் ஆகாது, இது மாதிரி ஸ்டொமக் இஷ்யூஸ் இருக்கும். சில பேருக்கு இரிட்டபிலிட்டி இருக்கும், யார் என்ன சொன்னாலும் சிடு கோவம் வந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு. எப்பவுமே ஒரு ஃபீலிங் டிட்டாச்டு ஃப்ரம் ஒர்க் அண்ட் லவ்டு ஒன்ஸ் கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இஃப் யூ நோட்டீஸ் தீஸ் சைன்ஸ், இது எல்லாமே வந்து பர்ன் அவுட்டோட சைன்ஸ். இட்ஸ் டைம் டு டேக் ஆக்ஷன். இது எல்லாமே ரொம்ப சிவியரான சிம்டம்ஸ். ஸோ எமோஷ்னல் சைன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன பண்ணும், லைக் ஒரு மாதிரி சினிக்கலாக, ஒரு நெகட்டிவாக நம்மளை யோசிக்க வைக்கும். இது ஒரு ட்ராப்பில் நம்மளை மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் பண்ண வைக்கும். நம்மக்கிட்ட ஒரு ஒரு எப்போவுமே இருக்கிற எனர்ஜி மிஸ் ஆகும், ஒரு மோட்டிவேஷன் கம்மியாக இருக்கும், ஒரு சென்ஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே டு ஹேவ் தீஸ் ஃபீலிங்ஸ், இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு, இதை என்னன்னா இதை அட்ரஸ் பண்ணுறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதை மறைக்கிறது, நிறைய பேர் இதை மறைச்சிருவாங்க. இல்லை ஐம் ஓகே, அதெல்லாம் இல்லை, நான் நல்லா இருக்கேன், எனர்ஜெட்டிக் அப்படின்னா நீங்கள் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கு சைன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அதை உடனே அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா, ஹெட்டேக் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு ட்ரெயின்டு ஃபீலிங் இருக்கும், டயர்டாக இருக்கும், லைக் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும், சாப்பிட்ற அந்த பசியோட நேச்சர் வந்து மாறும், இது இம்யூனிட்டி வந்து குறைஞ்சிருக்கும். இதெல்லாம் தான் சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் அட்ரஸ் பண்ண ஆரம்பிங்க. இட் நீட்ஸ் அன் அட்டென்ஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஹேவியரல் சயின்ஸ்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு லாங்கர் டைம் எடுத்துக்குவாங்க எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு. எந்த விஷயத்தையுமே உடனே தள்ளி போடுவாங்க, அப்புறம் செய்யலாம்னு நினைப்பாங்க. இல்லை ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப நேரம் ஜவ்வு மாதிரி இழுத்து ரொம்ப டைம் எடுத்து பண்ணுவாங்க. அண்ட் அடிக்கடி சாப்பிடணும்னு தோணும், இல்லை ட்ரக்ஸ் எடுத்துக்கணும்னு தோணும், இல்லை ஆல்கஹால் எடுத்துக்கணும்னு தோணும், இல்லை ஸ்மோக் பண்ணணும்னு தோணும். இது எல்லாமே அவங்க வந்து கோப்பிங் மெக்கானிசம்காக யூஸ் பண்ணுற விஷயங்கள். ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் எப்போவுமே அடுத்தவங்க மேலே காமிச்சிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே பிஹேவியரல் சயின்ஸ். இது மாதிரி இருக்குது அப்படின்னா இதில் அக்னாலேஜ் பண்ணுங்கள். அண்ட் இதுலேருந்து வெளில வர்றதுக்கு இதை அட்ரஸ் பண்ணி ஆகணும். ஸோ ரெக்கவரி ஸ்டெப் நம்பர் 1 என்னென்னா, அக்னாலேஜ் பண்ணுறது தான். எஸ், எனக்குள்ளே பேர்ன் அவுட் இருக்குது, நிறைய நான் வந்து சஃபர் ஆகுறேங்கிறத முதல்ல அக்னாலேஜ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப் நம்ம மூவ் ஆக முடியும். சீக் சப்போர்ட் ஃப்ரம் யுவர் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ். நத்திங் ராங் இன் டேக்கிங் அ கவுன்சிலிங் ஆர் தெரப்பி. ஸோ இது மாதிரி யோசிங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்து வந்து ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் நான் உங்களுக்கு சிலது அட்டாச் பண்ணுறேன், வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்னு. ஐ ஷேர் தோஸ் டெக்னிக். சில நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் கேர் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச டயட்டை நீங்களே குக் பண்ணி சாப்பிட்றது, அண்ட் உங்களை பார்த்துக்கிறது மட்டும் இல்லைங்க, உங்களை மறக்கடிக்கிற மாதிரி எந்த விஷயங்கள் இருக்கோ அதுக்குள்ளே நீங்கள் உங்களை இம்மர்ஸ் பண்ணிக்கிறது, அது மாதிரி ஒரு நியூ ஹாபியை உருவாக்கிக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் செல்ஃப் கேரில் வரும். அடுத்து வந்து டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் பவுண்ட்ரிஸை வரைய கற்றுக்கோங்க. உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி டாஸ்க்கை வந்து நோ சொல்ல கற்றுக்கோங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டாஸ்க் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா அதை டெலிகேட் பண்ண கற்றுக்கோங்க. அடுத்து ப்ரையாரிட்டைஸ் யுவர் டாஸ்க். இதெல்லாம் வந்து ரொம்பவே உங்களை அந்த பேர்ன் அவுட்லேருந்து காப்பாற்றும்.
சப்போஸ் பேர்ன் அவுட் வந்து உங்களை சிவியராக அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா நத்திங் ராங் டேக்கிங் ஹெல்ப் ஆக்சுவலாக. சம்டைம் ஜஸ்ட் டாக்கிங் டு சம்மன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் கேன் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாரோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் அடிக்ஷனில் மாட்டிகிட்ருக்காங்க, இல்லை ஒரு கோப்பிங் மெக்கானிசம் தெரியாமல் நிறைய சாப்பிட்றாங்க, இல்லை ஆல்கஹால் எடுக்கிறாங்க, இல்லை ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இது பெரிய சேஞ்சஸ் அவங்களுக்குள்ள உருவாக்கும். இதுக்கான ஒர்க் ஷீட்டும் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அண்ட் ஃபார் ஆன்லைன் சப்போர்ட் வேணும்னா நீங்கள் இந்த கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஆன்லைன் தெரப்பி நீங்கள் எடுத்துக்கலாம். With that note, this is Shakti signing off. Thank you so much for watching my video.